ஆகையால் அதிலே நீங்கள் ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிற பொழுது உங்களுடைய ஓய்வு நேரத்தை நன்றாக பேசக்கூடியவர்கள், நன்றாக எழுதக்கூடியவர்கள் இந்த பிரச்சாரத்திலே உங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் பணிவன்போடு கேட்டுக் கொள்வேன். நம்முடைய நண்பர் அனந்த பத்மநாபன் அவர்கள் இதற்காக பிரச்சாரங்களை எல்லாம் உத்தியோகத்துறையிலே அமர்த்திருக்கின்றார்கள் என்றாலும் சர்க்கார் துறையிலே பணியாற்றுகின்ற மற்றவர்கள் இதை போன்ற பிரச்சாரத்தை நடத்துவதற்கு சில வசதிகளை, போக்குவரத்து வசதிகளை, அதற்கு தேவையான புள்ளி விவர வசதிகளை, அதற்கு தேவையான ஏட்டு வசதிகளை, இவைகளை எல்லாம் அவர் தருவாரானால் அதையும் பெற்றுக்கொண்டு உங்களுடைய ஓய்வு நாட்களிலே ஒரு நாள் 2 நாள் இதற்கென்று நீங்கள் ஒதுக்கி சுற்றுப்புறத்திலே உள்ள கிராமப்புறத்திற்கு சென்று இந்த பிரச்சாரத்தை செய்வீர்களானால் மிகவும் பலனளிக்கும் என்று நான் கருதுகின்றேன். அதற்கு சீரணிப்படையை பயன்படுத்த வேண்டும் என்று நண்பர் அனந்த பத்மநாபன் அவர்கள் கேட்டுக் கொண்டார்கள். நம்முடைய சீரணிப்படையில உள்ளவர்களில் இந்த காரியத்தை எடுத்துச் சொன்னால் பொருத்தமாக இருக்கக்கூடிய வயதானவர்களாக பார்த்து அவர் தேர்ந்தெடுத்துக் கொள்வதில் எனக்கு எந்த விதமான தடையும் இல்லை. நம்முடைய சுகாதார அமைச்சர் இருக்கிறார், அவர் அதை பற்றி அதிகம் பேசவில்லை. ஏனென்றால் அவர் இன்னும் மனமாகாதவர். இப்போது இதை போல மனமாகாமல் இருக்கிற ஒரு வாலிபராக அனுப்பி நீங்கள் குடும்பங்களை எல்லாம் கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கேட்கிற போது என்னமோ போல இருக்கும். ஆகையால் தான் அந்த சீரணி படையில் கொஞ்சம் 30 வயது, 35 வயது, 40 வயது இந்த அளவுக்கு ஆகியிருக்கின்ற கொஞ்சம் நல்ல பருவத்தில் உள்ளவர்களாக பார்த்து அவர்களிடத்தில் இதற்கான கருவிகள், இதற்கான புள்ளி விவரங்கள், இதற்கான ஏடுகள், இவைகளை எல்லாம் பரப்ப வேண்டிய முறை, இதற்கு நிழற்காட்சிகள், இவைகளை எல்லாம் அவர்கள் கொடுத்து உதவுவார்களானால் சீரடிப்படையில உள்ளவர்களை சிலரை அதற்கென்று பணியாற்றுவதற்கு அழைத்துக் கொள்வதிலே எந்த விதமான தடையுமில்லை. சொல்லப்போனால் வெட்ட விருப்பத்தோடு நான் அதனை ஏற்றுக்கொள்வேன் என்று அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றபடி உங்களுடைய உத்தியோகத்துறையில உள்ள பல்வேறு வகையான குறைபாடுகளை நீக்குவதற்கு நீங்கள் நம்முடைய தலைமைச் செயலாளராக இருக்கின்ற நம்முடைய நண்பர்களிடத்திலே நீங்கள் சொன்னாலே போதும். அவர் என்னை போல ஆகட்டும் என்று சொல்ல மாட்டாரே தவிர நிச்சயமாக இதில் அக்கறையோடு கவனிப்பவர். இன்னும் சொல்ல போனால் நான் இப்போது சொல்லிவிட்டேன் உங்களிடத்தில் இதை 3 மாதத்தில் முடிக்கிறேன், இதை 1 வருடத்தில் முடிக்கிறேன். இது சாமி வரம் பூஜாரி வரம் கொடுத்தாலும் சாமி மனம் வைக்க வேண்டும் என்றார்கள். அதை போல நான் சொல்லிவிட்டாலும் கூட அதை தக்க நேரத்தில் முடித்துக் கொடுக்க வேண்டிய திறமையும் பொறுப்பும் அவரிடத்தில் இருக்கின்றது. அவர் ஒரு குடும்பத்தினுடைய தலைவரை போல மிகுந்த கரியோடு பிரச்சனைகளை ஆராய்ந்து பார்க்கின்றவர். அவருடைய நட்பும் தோழமையும் உதவியும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைத்துக் கொண்டு வருகிறது என்பதிலே எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. ஆகையினால் உங்களுடைய நல்வாழ்வு மேலும் செம்மையுற்று நீங்கள் ஆற்றுகின்ற தொண்டின் மூலம் சமுதாயத்துக்கு நற்பலன் கிடைக்கும். அனைவருக்கும் நாம் ஒரு பொறுப்பான காரியத்தில் ஈடுபட்டோம், அந்த காரியத்தில் வெற்றி பெற்றோம் என்ற மனநிலை ஏற்பட வேண்டும் என்ற என்னுடைய எண்ணத்தை தெரிவித்துக் கொண்டு உங்கள் ஒவ்வொருவருக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.